Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths inverse trigonometric functions chapterல exercise 4.1ல first sum பாப்போம் இந்த வீடியோல. Find all the values of x such that x is greater than or equal to minus 10 pi, less than or equal to 10 pi and sin x is equal to 0. First subdivision பாப்போம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் basics இதல கொஞ்சம் பார்த்துக்குவோம். இப்போ inverse trigonometric functionsனா என்ன அப்படினா suppose இப்போ நமக்கு trigonometric functions தெரியும் sin 30 degree 30 degree யோட வேல்யூ என்ன தெரியும் 1/2 அதே inverse trigonometric function னா sin inverse of இந்த 1/2 இந்த sin இந்த பக்கம் வந்ததுன்னா inverse ன்னு ஆயிடும் இது 30 degree ன்னு வரும் ஓகேவா அப்ப trigonometric function னா sin followed by angle sin followed by angle. Inverse trigonometric function na sin inverse followed by value. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா sin followed by angle இதோட வேல்யூ ரிசல்ட் வந்து ஒரு வேல்யூவா இருக்கும் sin followed by value இதோட ரிசல்ட் வந்து ஒரு ஆங்கிளா இருக்கும் இதுதான் நம்மளோடது இது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த சம் போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா அதே மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிள் டிரா பண்ணிக்குவோம் நம்ம ஒரு யூனிட் சர்க்கிள்னா ரேடியஸ் 1 இருக்கிற மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிள் டிரா பண்ணிக்குவோம் the x axis y axis இது பாயிண்ட் O 0 இல்லையா இங்க 0 இப்போ இதோட ரேடியஸ் இங்க 1 இது x axis இது x dash இது y axis இது y dash ஓகேவா இது பண்ணிட்டு இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணோம்னா இங்க என்ன வரும் நமக்கு 1,0 இல்லையா இதோட ரேடியஸ் நமக்கு 1ன்றதால இந்த டிஸ்டன்ஸ் 1 ன்னா அப்ப 1,0 இந்த பக்கம் என்ன வரும் -1,0 அதே மாதிரி இங்க இந்த டிஸ்டன்ஸ் 0,1 இங்க 0,-1 சோ இது யூனிட் சர்க்கிள் இப்போ நம்ம இதுக்கு வந்து டிகிரி மார்க் பண்ணுவோம் இங்க இருந்து இது வந்து 0 டிகிரி இது π/2 90 degree இல்லையா இது பை இது 270 னா அப்ப 3π/2 ன்னு வரும் அடுத்து மறுபடியும் இங்க போகும்போது 2π 360 டிகிரி இல்லையா 2π ன்னு வரும் இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க நீங்க இது அதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படினா இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது எப்பவுமே cos அடுத்து இருக்குது sin அதே மாதிரி தான் இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து cos செகண்ட் இருக்குது sin இது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்து இப்போ நம்ம x க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் x axis full x axis கொடுத்தாங்கன்னா π/2 இதுதான் வரும் உங்களுக்கு இங்க 0 π/2 π 3π/2 2π அப்புறம் என்ன ஆகும் 3π 4π 5π அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் இங்க அதே மாதிரி தான் இங்க மைனஸ்லயும் போயிட்டே இருக்கும் நமக்கு சோ அப்போ full x axis எடுத்தோம்னா அதோட சொல்யூஷன் என்ன வரும்னா ஜெனரல் சொல்யூஷன் என்ன வரும்னா full x axis க்கு nπ ன்னு எழுதிடும் ஓகேவா இப்போ பாசிட்டிவ் சைடு x axis positive x axis னா என்ன வரும் இங்க 2π இங்க 4π ன்னு வரும் ஈவன்ல வந்துட்டே இருக்கும் நமக்கு இங்க ஆட்ல வரும் நமக்கு அப்போ இங்க போடும்போது 2nπ மட்டும் வரும் 2nπ அடுத்து நெகட்டிவ் x axis நெகட்டிவ் x axis ன்னு வரும்போது 2n + 1π அதே மாதிரி தான் y axis க்கும் இது x axis க்கு பார்த்தாச்சு அதே மாதிரி y axis
y axisனா full y axisனா நமக்கு 2n plus 1 இங்க என்ன இருக்கு pi by 2 இருக்கு அதனால நம்ம pi by 2 ன்னு போட்டுக்குவோம் அதே மாதிரி positive side y axis 4n plus 1 pi by 2 negative side y axis 4n minus 1 pi by 2 so இப்போ இந்த sum நம்ம இத வெச்சு தான் இத பேஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம் ஒவ்வொரு சம்முக்கும் வரும்போது அதோட பேசிக்ஸ் sum வரும்போது பார்த்துட்டு நம்ம அப்படியே போடுவோம் so இந்த sum நம்ம இந்த பேசிக்ஸ் யூஸ் பண்ணி தான் போட போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sum பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க sin x is equal to 0 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sum பார்க்கலாம் இல்ல sin x is equal to 0 sin x எங்கெல்லாம் 0வா வரும் அப்படின்றது பார்க்கணும் நம்ம இங்க பாருங்க இந்த யூனிட் சர்க்கிளே பாருங்க sin x எங்கெல்லாம் 0வா இருக்கு இங்க பாருங்க இங்க 0வா இருக்கா இதுதான் sin இல்லையா அப்ப இங்க 0 இருக்கு அடுத்து இங்க 0 இருக்கு இங்க வந்து 1 இருக்கு இங்க -1 ன்னு இருக்கு சோ இது நம்ம எடுக்க வேணாம் y axisல கிடையாது x axisல மட்டும் தான் இருக்கு இது x axisல எங்க இருக்கு பாருங்க full x axisலயும் தான் இருக்கு full x axisலயும் sin வந்து 0வா தான் இருக்கு சோ நம்ம அது full x axis தான் எடுக்க போறோம் இல்லையா அப்ப x is equal to sin curve எப்படி வரும் நமக்கு இது x axisனா 0 பாயிண்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும் இது y axis இது sin x curve ஓகேவா சோ இப்போ இது பண்ணும்போது இது 0 pi 2 pi 4 pi இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சோ இப்ப sin x is equal to 0 னா நம்ம full x axis தான் எடுக்க போறோம் அப்ப x is equal to n pi ன்னு எழுதலாம் சொல்யூஷன் வந்து x is equal to n pi ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x is greater than or equal to -10 pi less than or equal to 10 pi இந்த பக்கம் -10 pi வரைக்கும் இருக்கு இந்த பக்கம் +10 pi வரைக்கும் இருக்கு அப்படின்றது கண்டிஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்போ x is equal to where n is equal to 0 வரலமா 0 போடிங்கனா என்ன ஆகும் 0 ஆயிடும் x is equal to 0 அடுத்து plus or minus 1 ன்னு போடலாம் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா 1 pi ன்னு வரும் அடுத்து plus or minus 2 இந்த மாதிரி போடலாம் இப்படி போயிட்டே இருக்கும்போது plus or minus 10 வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும் 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா 10 pi ன்னு வரும் சோ இந்த இன்டர்வல் குள்ள நம்மள கேட்டிருக்கிறதால n is equal to இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு applicable ஓகேவா அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க -3 pi -3 pi x is greater than or equal to -3 pi less than or equal to 3 pi sin x is equal to -1 இப்போ -1 எங்கெல்லாம் வருது அப்படின்றத பாருங்க இந்த யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கோங்க sin ன்றது செகண்ட்ல இருக்கிற values தான் sin ன்னு சொல்லிருக்கேன் சோ அப்ப எங்கெல்லாம் -1 வருதுன்னு பாருங்க இங்க 0 வருது இங்க 1 இருக்கு இங்க 0 இருக்கு இங்க மட்டும் தான் -1 ன்னு இருக்கு சோ அப்ப இது என்ன ஆகுது நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல தான் நமக்கு வந்து -1 கிடைச்சிருக்கு சோ நெகட்டிவ் y ஆக்சிஸ்க்கு நமக்கு என்ன ஜெனரல் சொல்யூஷன் தெரியும் x is equal to 4n minus 1 pi by 2 4n minus 1 pi by 2 இப்போ n க்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் -3 pi to 3 pi வரைக்கும் கொடுத்திருக்காங்க இங்க -3 pi 3 into 180 என்ன வரும் -540 ரேடியன்ல போட்டுட்டோம் அதே மாதிரி +540 இந்த ஆங்கிள்ஸ் குள்ள வரது நம்ம வந்து வருதா அப்படின்றத பாத்துக்கலாம் சோ அப்ப n is equal to so where n is equal to 0 ன்னு கொடுத்து பார்க்கலாம் 0 ன்னு கொடுத்தோம்னா 4 into 0 0 ஆயிடும் -1 pi by 2 so -90 இந்த இன்டர்வல் குள்ள வரும் அடுத்து plus or minus 1 கொடுக்கலாம்
1 போட்டோம்னா 4 into 1 1 4 minus 1 3 அடுத்தது 3 pi by 2 3 pi by 2 வரும் அது 3 pi by 2 னா 270 வரும் ஸோ அதுவும் இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குது -1 போட்டோம்னா -1 into 4 -1 -5 வரும் -5 pi by 2 -5 pi by 2 னா 5 into 90 450 வரும் இல்லையா அதுவும் இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது அடுத்தது 2 போட்டு பார்க்கலாம் 2 போட்டோம்னா என்ன வரும் 4 2s are 8 8 minus 1 7 pi by 2 7 into 90 7 into 90 னா 630 வந்துடுது ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே வராது ஸோ அதனால் நமக்கு வேல்யூஸ் என்னுக்கு என்ன வரும் அப்படின்னா 0வும் +or-1 மட்டும்தான் வரும் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் என்னோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ